இ கன்டென்ட் டெவலப் பண்ணும்பொழுது, என்னென்ன விதமான எஃபெக்டிவ் இ கன்டென்ட் இருக்கு, அதுக்கான சாம்பிள்ஸு இதெல்லாம் பார்க்க போறோம். இதுல சாம்பிள்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பீரியாடிக் டேபிளு, அப்புறம் வீடியோ லெசன். வீடியோ லெசன்னா எல்லாருக்குமே தெரியுமே, இது எதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா, ஒரு எஃபெக்டிவ் வீடியோ கன்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் சிமுலேஷன், விர்ச்சுவல் லேபு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அப்புறம் செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் இதுக்கெல்லாம் இப்போ சாம்பிள் பார்க்க போகிறோம். பீரியாடிக் டேபிள் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை பார்ப்போம். இது கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட உங்கள் கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லா தனிமங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, அட்டவணை போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தனிமத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இந்த ஒவ்வொரு தனிமத்தோடைய அதோடைய இதெல்லாம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹைட்ரஜன்னாக்க அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதோட வெயிட் எப்படி இருக்கும், எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் A to Zக்கு வந்துடுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய ஹைட்ரஜனுடைய இந்த எலக்ட்ரான்ஸோட இது எப்படி இருக்கும், அப்புறம் ஐசோடோப்ஸ் இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இந்த ஒரே ஒரு இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து நம்ம பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுறவங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம். கட்டாயம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. இதை யூஸ் பண்ணி டீச் பண்ணும்பொழுது நீங்கள் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அக்யூரேட்டாக டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது வீடியோ லெசன். வீடியோ லெசன் நம்ம இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் வீடியோ லெசன்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறப்ப நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி வரும்பொழுது தான் அது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதனால ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் எப்படி இருக்கணும், ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. There are some unavoidable items in our life without which we can't live for even a day. But when all this become old, no matter even if it's me or you, this is what we call. Yes, today we are going to discuss about the topic e-waste. E-waste is not just a topic, but it decides the future of our planet. By the end of this session, you will be able to understand what is e-waste, what are its consequences, and how it can be managed. E-waste means electronic waste. It is also known as high-tech trash. E-waste actually constitutes unused or discarded electronic gadgets. The electronic gadgets can be unused laptops, unused mobile phones, unused tablets, unused computer accessories, unused batteries, etc. The list never ends in our digital world. But what should I do when my cell phone is no longer working? What should I do when my laptop becomes unusable? These are some of the questions from common people who are unaware of the consequences of e-waste. According to a survey, only 40% of e-waste are recycled. Remaining 60% is getting trashed. அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும், அதை ஒரு மோட்டிவேஷனோட எப்படி இருக்கணும், அதே மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது சிமுலேஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இது myphysicslab.com அப்படிக்கூடிய ஒரு இணையதளத்தில் இருக்குது. இதில் இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து டைரெக்டாக வந்து ஒரு இதுக்கு வந்துட்டேன். இது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிமுலேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஏதோ ஒன்று மட்டும் எடுக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், நம்ம இந்த டேட்டாவில் நம்ம மாற்றலாம். வெலாசிட்டி எவ்வளவு, ஆங்கிள் எப்படி இருக்கணும்,
அந்த இந்த மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஒரு இன்புட்டு கொடுக்கும் பொழுது அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த சிமுலேஷன்ஸ், அதாவது ஜாவா ஆப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் டீச்சிங்க்கு, ஃபிசிக்ஸு, மேத்ஸுக்கு, கெமிஸ்ட்ரிக்கு சில விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் வெப்சைட்டுங்க இருக்குது, அதை நான் அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன், அப்புறம் யூஸ் பண்ணிக்கங்க. சரி, அடுத்தது விர்ச்சுவல் லேப். கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து பயாலஜி டீச்சிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேயர்ஸ் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இதை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த இப்போ உதாரணத்துக்கு நோஸ்ன்னு இருக்கும் வச்சுங்களேன். இப்போ அதுக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? அங்கே உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேயரை வந்து நம்ம குறைக்க நம்ம இன்னும் உள்ளே போயிட்டே இருப்போம். சரிங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் இதை ஏதாச்சும் ஒரு பார்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை பற்றிய விவரங்கள் நம்மளுக்கு வரும். விர்ச்சுவல் லேர்னிங்க்கு இந்த மாதிரியான கண்டென்ட்டும் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணோம்னாக்கா நிறைய கோடிங் நாலேஜ் எல்லாம் வேணும், ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப செலவாகும். பட் நம்ம அதனால் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு வீடியோ லெசன் இதான் நம்மளால் பேசிக்காக ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடிஞ்ச ஒரு நல்ல கண்டென்ட். அதனால் இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல, இதில் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விர்ச்சுவல் டூர், இது மாதிரியான சில கண்டென்ட்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த instantstateview.com இந்த வெப்சைட் போடுறோமே. இப்போ பாருங்க, இந்த பெரியார் மணிமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் யூனிவர்சிட்டி ஒன்றா. சரி, ரைட். இப்போ பாருங்க, இப்போ உங்கள் யூனிவர்சிட்டியோட இன்டீரியர் விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இது எல்லா இடத்துக்கும் இருக்காது, ஒரு சில இடங்களுக்கு மட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் இதே மாதிரி எங்களுடைய லேபை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே அவைலபிளாக இருக்காது. இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இந்த அந்த மனுஷ சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த ஏரியா வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி. இதுக்கு 360 வீடியோ, பனோரமா வீடியோ இப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது 360ல பார்க்கணும், எல்லாத்தையும் மேலே எப்படி இருக்குது, சைடில் எப்படி இருக்குது, இந்த 4 திசையில் எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். சரி, இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னாக்க யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா 360 வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ இதெல்லாம் வரும், ஒரு சில இடங்கள்ல அது மாதிரி பார்க்க முடியும். சரி, இந்த மாதிரி கண்டென்ட்டும் டெவலப் பண்ணலாம். இது ஒரு வகையான கண்டென்ட். அடுத்தது ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம ஒரு புக்காக இருக்கலாம். புக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அட்வான்ஸ் இதெல்லாம் வந்துச்சு, ஃப்ளிப்டு புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஹைப்பர் லிங்க் கூட இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டைட்டில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருக்குனாக்கா ஒரு 10 லெசன் இருக்குன்னா 10 லெசனுடைய டைட்டில் முன்னாடி இருக்கும். அந்த ஒரு லெசனை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த குறிப்பிட்ட பக்கத்துக்கு போயிடும். இது சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய நம்மளே எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வெப் பேஜஸ்ஸு, அப்புறம் ஸ்லைட் ஷோஸு, அப்புறம் அனிமேஷன்ஸ், வீடியோஸ், பீரியாடிக் டேபிள் பார்த்தோம், விர்ச்சுவல் ரியாலிட்டி, இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் இந்த மாதிரி. சரி, இன்ட்ராக்டிவ் குயிஸ் இந்த மாதிரி. செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் அப்படின்னா இப்போ சின்ன ஒரு சப்ஜெக்டை பற்றி பையன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கணும், அது எப்படி கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுக்கணும், அவனே ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி. இந்த விஷயத்த வந்து நம்ம செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் அப்படின்றோம். இப்போ சாதாரண ஒரு வீடியோ லெசன் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் சில விஷயங்களை சொல்கிறீங்க, அது புரியுதா புரியலையா அதெல்லாம் கிடையாது, ஒரு வீடியோ லெசனை கொடுத்துடணும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பிற்பாடும் அதை நம்ம சாதாரண கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுவோம், விஷயத்த கான்செப்டை விளக்கி சொல்கிறோம். விளக்கி சொல்லிவிட்டு அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழையபடி கொஸ்டின் கேட்குறோம், ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் இல்லையா. இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ், அதாவது கபாடி சம்மந்தமான ஒரு செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ். இப்போ இது ஹோம் பேஜில் இருக்கும். அடுத்தது அப்ஜெக்டிவ்,
இந்த பேக்கேஜை பார்க்கறனால அந்த பையன்கிட்ட என்ன அடைவு இருக்கும் அந்த மாதிரி விஷயம். அடுத்தது இப்போ கபாடினா என்ன, அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். அப்புறம் எப்பொழுதுமே வந்து இது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் வேறுபடும். இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பட்டன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வேறுபடும். இப்போ இந்த கபாடியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்லாம் தேவைப்படுது, சரிங்களா. ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி வரும்போது கம்பல்சரி வந்து வார்மிங் அப் இருக்கும் இல்லையா, அதனால வந்து இங்கே வார்மிங் அப் இருக்குது. அப்புறம் ஸ்கில் இருக்கும், ட்ரில் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க வார்மிங் அப், சரிங்களா. அடுத்தது ஸ்கில்லு. இப்போ ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கபாடியை பொறுத்த வரைக்கும் அஃபென்சிவ் ஸ்கில்லு, டிஃபென்சிவ் ஸ்கில் அப்படி சொல்லிட்டு 2 விதமானது. அதில் அஃபென்சிவ் ஸ்கில்ல ஹேண்ட் டச்சு, டோ டச்சு, கிக்கிங்கு இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி டிஃபென்சிவ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னாக்க ஆங்கிள் ஹோல்டு, வேஸ்ட் ஹோல்டு, பிளாக்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, இப்போ அஃபென்சிவ் வர்றது இப்போ கிக்கிங் அப்படின்னா கிக்கிங் ஃபர்ஸ்ட்டு. Kicking is one of the most sensitive skill in offensive technique. In this method, the player has used his leg with the kicking action. There have some restriction or play in this skill. When you go for the kicking action, you should follow certain things. For example, you should not raise your leg in front of your body. ஓகே, அடுத்தது இதுக்கு ஸ்கில்லு. இந்த சைடு ஓபனிங் குறா. ஓகே, தென் ட்ரில். His leg alternatively upward direction. It is develop the flexibility at the ball and socket of the hip joint. ஓகே, ஓகே, இதே மாதிரி இப்போ இந்த கிக்கிங்கை பற்றி இதில் ட்ரில்ல இருக்கும். இந்த ஒரு அதாவது கிக்கிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது டெக்ஸ்ட்டு, கிக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் இருக்குது, அதை டீச் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கில்லு, அப்புறம் ட்ரில்லு. அப்போ இந்த ஒரு கிக்கிங்கை எப்படி பண்ணுறது, ஒரு கபாடி விளையாட்டில் கிக்கிங் வந்து என்னென்ன பண்ணுறது, கிக்கிங் வந்து நல்லா எஃபெக்டிவாக கொண்டு வர்றதுக்கு எப்படி பண்ணுறது, இந்த எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல உள்ள வச்சு, சரிங்களா. இதே மாதிரி ஹேண்ட் டச்சு, ஹேண்ட் டச்சுக்கு டெக்ஸ்ட்டு, அடுத்தது டீச்சிங்கு, அப்புறம் ஸ்கில்லு, ட்ரில்லு, இந்த மாதிரி, சரிங்களா. இப்படி இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் ஒரு லேர்னிங் நடக்கிறதுக்கு வேணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல கொடுக்கறதுக்கு வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றோம். கம்பைன்டு ஃபார்ம் அப்படிங்கும்போது வெப் பேஜஸ், பீரியாடிக் டேபிள், விர்ச்சுவல் லேபர்ஸ், ஷார்ட் லேர்னிங் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒரே ஒரு சின்ன கான்செப்ட், அந்த கான்செப்டை மட்டும் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள, 4 நிமிஷம் அல்லது 5 நிமிஷத்துக்குள்ள இருக்கக்கூடியதை வந்து இந்த ஷார்ட் லேர்னிங் ஆப்ஜெக்ட் வாங்க. அதே மாதிரி ஒரு லெசனுக்கு அப்படியே ஃபுல்லாக பண்ணுறது வந்து மாடியூல் அப்படின்னு சொல்கிறது. பேக்கேஜுங்கிறப்ப நம்ம யூனிட்டு இந்த மாதிரி அதுக்குரிய எல்லா சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மெத்தடாலஜி பேஸ் பண்ணி சொல்லும் பொழுது செல்ஃப் லேர்னிங் பேக்கேஜ், பிளான்டு லேர்னிங் பேக்கேஜ், ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் கண்டென்ட்டு, அதே மாதிரி பிளேவே மெத்தடு, விர்ச்சுவல் லேர்னிங் கண்டென்ட்டு, அகுமெண்டட் லேர்னிங் கண்டென்ட், கொலாபரேட்டிவ் லேர்னிங் கண்டென்ட், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது.